பெண் செய்தியாளர் கேள்வி எழுப்புகின்றார்கள். பிரதமர் மோடி அவர்களே, உலகின் மிகவும் சுதந்திரமான ஊடகங்களுக்கு நீங்கள் ஏன் பதில் அளிப்பதில்லை அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? ராகுல் காந்தி அவங்க இது குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, இந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது ஒருவித பயத்தில் அங்கிருந்து வரா மாதிரி தெரியுது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, நம்மளுடைய நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, ஸ்வீடன் இந்த நாடுகளை எல்லாம் முடித்து நார்வே நாட்டிற்கு வந்திருக்கிறார். தற்போது உள்ள இந்த நிலையில் மின்சாரத்தை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துங்கள், எரிபொருள்களை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துங்கள், உங்களுடைய பயணங்களை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள், பொது போக்குவரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் வரிசையாக பல்வேறு இது குறித்த செய்திகளை பிரதமர் மோடி சொல்லிய வண்ணம் இருக்கிறார். ஆனால் தற்போது இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அரசு முறை பயணமாக இந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி அறிவுரை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பஞ்சாபுடைய முதல்வர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுக்கெல்லாம் வெளியில போவாதீங்க, பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் அவங்க வெளிநாடுக்கு போறாங்கல்ல, அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இதுல முதல் செய்தி. அப்ப இந்த மாதிரி பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டு இறுதியாக நார்வே நாட்டிற்கு வந்து அங்குள்ள பிரதமரை சந்திப்பு முடித்துவிட்டு அங்கிருந்து ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி எழுப்புகின்றார்கள். பிரதமர் மோடி அவர்களே, உலகின் மிகவும் சுதந்திரமான ஊடகங்களுக்கு நீங்கள் ஏன் பதில் அளிப்பதில்லை அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலை சொல்றாங்க, பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் நார்வே முதலிடத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த விஷயத்துல இந்தியா 157வது இடத்துல இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்யறாரு அவரு. இரு நாட்டு பிரதமர்கள் சந்திப்பு நடந்து கூட்டறிக்கையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகையாளர் அந்த கேள்வி எழுப்புறார். நார்வே நாடு என்பது பத்திரிகை குறியீட்டில் முதலிடத்துல இருக்கு. சுதந்திரமா என்ன செய்வாங்க, அங்கு உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவர்களை சந்தித்து கேள்வி எழுப்பக்கூடிய அந்த சுதந்திரம் அங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எழுப்பும் போது அந்த சந்தர்ப்பத்தில் காதில் கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல, ஆனால் அப்படியே மெதுவாக நழுவி என்ன செய்கிறாரு, பத்திரிகையாளர் இருந்த பக்கம் கூட திரும்பாம நீங்க இதுல பார்க்கலாம், அவர் என்ன செய்யறார், அப்படியே மெதுவா கடந்து செல்கிறார். பத்திரிகையாளர் கேட்கின்ற அந்த கேள்வியை அவர் சந்திக்க மனமில்லாமல் அல்லது ஒருவித தவிப்பில் என்ன செய்யறாருன்னா அப்படி கடந்து செல்லுகின்றார். அப்ப இந்த ஒரு நிகழ்வு என்பது, நார்வே என்பது நம்ம இந்தியாவோட ஒப்பிடும் போது அது ஒரு சிறிய நாடு. அப்ப அதோடு ஒரு நட்புறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்திய நாடு என்ன செய்யறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அங்க போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய அந்த நிலையில இவர் கண்டுகொள்ளாமல் வருவது, அவங்க என்ன கேட்ட போறாங்களோ என்கின்ற ஒரு விதமான அச்சத்தில் அவர் நழுவி வருவது என்பது சரியில்லை. ஏன்னா இந்திய நாடு என்பது ஜனநாயக நாடு, தனிநபரை பார்க்க மாட்டாங்கல்ல, இந்திய நாட்டுடைய பிரதமராகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார். இந்த மாதிரி இவர் செஞ்சார் அப்படின்னா நீங்க இந்த நிலையை பாருங்கள், ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இவர் இந்த மாதிரி செய்யலாமா என்று பல்வேறு கேள்விகள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், முக்கிய தலைவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய கேள்விகளை இது குறித்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் எல்லாம் பல கடினமான கேள்விகளை கூட அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரதமர்னா அப்படிதானங்க இருக்கணும். தன் பக்கம் நியாயம் இருக்கிறது, தான் செய்யக்கூடிய அனைத்தும் சரிதான் என்று சொன்னால் கேள்விக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க என்ன கேட்டாலும் நம்மள்கிட்ட பதில் இருக்கிறதே. அப்போ ஒரு இந்திய நாட்டின் பிரதமராக இவர் இருந்து கொண்டு நார்வே நாட்டுடைய பெண் பத்திரிகையாளர் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர் வரக்கூடிய அந்த காட்சி என்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு விதமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னா, நம்ம நாட்டு பிரதமர் அங்க ஒரு சின்ன நாட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது கூட பதில் சொல்லாம அட்டன் பண்ணாம இப்படி எஸ்கேப் ஆகி வராற என்று மக்கள் மனதளவில் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் நீங்க நம்ம நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ 2014 பிரதமர் மோடி அவங்க பிரதமராக பொறுப்பேற்கிறார்கள். நீங்க நிறைய கூட செக் பண்ணி பாருங்களேன், இது வரைக்கும் அவங்க சந்திச்சதுல பத்திரிகை சந்திப்பு என்பது
அது வந்து ஒரு பக்கத்தில் அது குறைவாக இருக்கிறது. அது இல்லாம இன்னும் ஒரு தகவலை கூடுதலாக சொல்வதாக இருந்தால், சுதந்திரமான நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய சுதந்திரமான ஒரு நிலையில் சந்திக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிகவும் குறைவு. ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது கூட பிரதமர் மோடி வந்து முழுமையா பதில் சொல்லாம சில விஷயங்களுக்கு என்ன செய்யறாரு, அமித்ஷா வந்து பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அப்ப இங்கேயே இதுதான் நிலைமை, இந்திய நாட்டிலேயே இதுதான் நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதைத்தான் என்ன செய்யறாங்க இந்திய நாட்டு மக்கள், வெகுஜன மக்கள், ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இப்ப மற்ற விஷயம்லாம் நடத்துறாங்கல்ல, பல பொதுக்கூட்டங்கள்ல அவங்க பேசுறாங்க, மன் கி பாத் நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் என்று சொல்லி அதுல வந்து பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் சரி. இப்படி பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னாதானே. இப்ப இதுல வேற வந்து என்ன சொல்றாங்க, இந்திய நாட்டை வல்லரசாக மாற்றப் போகிறோம், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறோம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று அரசு முறை சுற்றுப்பயணமாகலாம் வந்து போகும்போது, வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அங்க நம்ம நாட்டுடைய அந்த நிலையை பற்றி எடுத்து சொல்வதற்கு இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகா என்ன செய்யலாம், நம்மளுடைய நாட்டுடைய நிலையெல்லாம் எடுத்து சொல்லலாம். ஆனால் இவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து நழுவக்கூடிய வேலையை பார்க்கிறார். நம்ம நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்க இது குறித்த வந்து சொல்லும்போது சொல்றாங்க, இந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது ஒருவித பயத்தில் வந்து அங்கிருந்து வரா மாதிரி தெரியுது, இது வந்து சரியில்லையே, உலகத்திலேயே ஒரு பயந்த பிரதமர்னு வந்து சொல்லுவாங்களே என்றெல்லாம் அவர் சொல்றார். திரிணாமுல் காங்கிரஸ் மொய்த்ரா என்ன சொல்றாங்க, அந்த கேள்வி கேட்ட பெண் பத்திரிகையாளர் இருக்கார்ல, அவருக்கு வந்து தேங்க்ஸ் பண்றாங்க, ரொம்ப நன்றிங்க, எங்க நாட்டில் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் வந்து எழுப்பக்கூடிய ஒன்றை எங்க வேலையை நீங்க வந்து இலகுவாக்கிட்டீங்க. ஏன்னா எங்க நாட்டில் ஊடகங்கள் வந்து பலவாட்டி ட்ரை பண்ணி ஒரு பக்கம் இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கறது இல்லை, அப்படி கேள்வி கேட்டாலும் எங்க பிரதமர் வந்து அதுக்கு பதில் சொல்றது இல்லை. நீங்க வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியான முறையில் என்ன செஞ்சிருக்கீங்க, அதை வந்து பயன்படுத்திருக்கீங்க, சரியா செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி என்கின்ற அடிப்படையில் அவங்க தங்களுடைய எக்ஸ்தலத்திலாம் வந்து பதிவு போட்டதை பார்க்குறோம். அப்போ மொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் பார்வையாக மக்களின் கருத்தாக இருப்பது என்ன அப்படின்னா, இது விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. இப்படி வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர், ஏன்னா பல பிரதமர்கள் இந்த அளவுக்கு யாராவது செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்களா, தவிர்த்து இருக்கிறாங்களா, வேண்டான்னு வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியாது. இவர் தான் என்ன செய்கிறாரு, நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் சரி, உள்நாடு நமக்குள்ளே உள்ளதுங்க, இந்தியா நம்ம நாடு நமக்குள்ளே உள்ளது. ஒரு அயல் நாட்டுக்கு சென்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே உள்ள பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும்? நம்ம நாடு வந்து எப்படி வந்து வளர்ச்சி பெறும்? சிறிய நாடாக இருக்கக்கூடிய நார்வே இவ்வளோ பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை என்ன நினைப்பாங்க? இந்திய நாட்டின் பிரதமர் வந்து பதில் சொல்ல வந்து அஞ்சுகிறார், அவர் வந்து விலகி செல்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தால் இங்கே உள்ள நாட்டை, இங்கே உள்ள நாட்டு மக்களை அவங்க வந்து எப்படி வந்து கணிப்பாங்க? நம்மளுடைய நாட்டுடைய பண்பாடு மற்ற விஷயங்கள். அப்போ வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகிறோம், எங்களுடைய நாட்டை வந்து வல்லரசாக ஆக்க போகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இவர் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நாட்டு மக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது என்பதை என்ன செய்கிறாங்க, மிக தெளிவாக தங்களுடைய பதவிகள் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல செயலில்லை என்பதை, இது போன்று இவங்க தொடர்ச்சியா வந்து செய்யாம வருங்காலங்களிலாவது பத்திரிகையாளர் சந்திப்பை அதில் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும் என்ற தகவலை சொல்லி, மக்களின் எதிர்பார்ப்பை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.